வானத்திலிருந்து வரும் ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நேரடியாய் அபிஷேகிக்கும் அபிஷேகம் அவருக்கு என்ன செஞ்சது? நேரடியாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அபிஷேகம் அவரை நிரப்புச்சு. எப்படி நிரப்புச்சுது? அப்போ அதுக்கு அவர்கிட்ட என்ன காணப்பட்டது? ஒரு சில காரியங்களை வேகமாக பார்ப்போம். அவர்கிட்ட என்ன குணம் இருந்துச்சு? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39:9 கடைசி பாகத்தை வாசிங்க. நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. நம்ம நினச்சிக்கலாம் சில நேரம் ஒரே ஒரு நாள் அவருக்கு அந்த பாவம் கிட்ட வந்துச்சு, அவர் விட்டுட்டார். அடுத்த வசனத்தை பார்த்தா நித்தம் நித்தம். எத்தனை நாள் அவருக்கு அந்த பாவம் தொடர்ந்தது? தினசரி இந்த தொந்தரவு இருந்துக்கிட்டுச்சு. இந்த பாவத்துக்கு அவர் உடன்படும்படியாக தினமும் அவருக்கு அழைப்பு தேடி வந்துச்சு. ஆனால் அவரை உதறி விட்டுட்டு இத்தனை பெரிய தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்வது, அவர் பாவத்தை